கேவலம் ஒரு சீட்டுக்காக நீ வந்து அடுத்த முதலில் சவாரி செய்கிற. அப்படி இருக்கும்போது நீ இன்னொருத்தரை பேச உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்பேன். தளபதி விஜய் மேலே அவ்வளோ பயமா உங்களுக்கு அப்படி என்ன கேட்குறேன். 2 கிராமுக்காக கூட்டி கொடுக்குறோம் அப்படின்னு பேசுறல. நீ யாருக்கு என்ன பண்ண முதல்ல 2026 வேல்முருகன் இந்த வண்டு முருகன் மண்ணை கவருது உறுதி. நீங்க என்ன பாருங்க, நீ ஆம்பளை தானே, நீ பேசுற விஷயத்த ஆமா நான் இதை தான் பேசுறேன் டேரக்டா ஒத்துக்கணும்ல. ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிற? ஏன் இப்போ ஒன்று அப்போ ஒன்று மாற்றி பேசுற? அப்போ அவ்வளோ பயம் பயப்படுறியா? திமுகவில் பீர் விருந்து வச்சாங்க, வேலை செஞ்ச இளைஞர்களுக்கு பீர் விருந்து வைக்கிறான். அதை பத்தி ஏன் நீ வந்து இது சமூக சீர்கேடுன்னு ஏன் பேசல? அப்ப டோல்கேட்டை அடிச்சு உடைக்க மட்டும் தான் உன் படை வருமா? இதுக்கெல்லாம் வராத உன் படை அப்படின்னு 2026 தளபதி வந்து கண்டிப்பா உட்காருவார். கண்டிப்பா மக்கள் ஆதரவு இருக்கு, பெரிய அளவில் மக்கள் ஆதரவு இருக்கு, கண்டிப்பா உட்காருவார். உட்கார்ந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு பேசின இந்த வாடகை வாய்கள் எல்லாம் நாளைக்கு தளபதிக்கு சலாம் போடுதா இல்லையா நீங்க பாத்துக்கோங்க. நீங்க வேல்முருகனை பாத்தீங்கன்னா பண்டோட்டியை தானா யாருக்குமே தெரியாது உண்மையிலே. இப்ப விஜய் அவர்களை பத்தி பேசினா நம்ம தெரியப்படுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க ஒன்று பண்றாங்கல்ல, அது உனக்கு ஃபேம் கிடையாது ராஜா. நீ தளபதி விஜயை பத்தி பேசுறது இன்னும் நீ கீழே போற மாதிரி ஆயிடுது. சொல்றது புரியுதா இல்லையா? நீ குலைக்கிறனாய் குலைச்சிட்டே போட்டு நாங்க விட்டோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணு. உண்மையான நஞ்சானும் கொஞ்சானும் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க கட்சிக்காரங்க தான். மயிரை கூட புடுங்க முடியாது சொல்ல, எவங்கிட்டே நான் சொல்றேன், என் மயிரை கூட புடுங்க முடியாது. பேசுனது நீ தப்பு. அவனை மரியாதை வந்து தளபதி காலில் வந்து மன்னிப்பு கேட்டு போ. ஒரு தப்பு பண்றான் அப்படின்னாக்கா அந்த தப்பை தட்டி கேட்கணும். கண்டிப்பா அந்த தப்பை தட்டி கேட்காத நீ என் வரையில வந்து இவர் அப்பாவா? அப்ப அங்க வந்த மாணவிகள் அவ்வளவு பேர் இருக்காங்கன்னா அந்த மாணவிகளுக்கு இவர் தானே அப்பா இவரே சொல்லிக்கிறார்ல. அப்போ உன் பொண்ணு ஒருத்தன் இவ்வளவு கேவலமா கொச்சையா பேசுறான்னா அப்ப அவன் யாரை பேசினா? ஸ்டாலினை தான் பேசியிருக்கான். அப்போ ஸ்டாலினை தான் கூட்டி கொடுக்க சொல்லியிருக்கான் வேல்முருகன். திமுகவுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. ஏதாவது ஒன்று பண்ணணும். யாரோட உறுப்பினர் அட்டையே கொண்டு வந்து கிழிக்கிறான். சரிடா நீ கிழிச்ச எல்லாம் கரெக்ட், மண்டமலுக்கு கொண்டைய மறந்துட்டேங்கிற மாதிரி. இப்போ விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்களே இவ்வளோ பேர், இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸை தாண்டி நீ ஏதாவது பண்ணிட முடியுமா நான் கேட்குறேன். காலையில் போறாரு குளத்தூரில் ஸ்மார்ட் வாட்டர் ஒன்று திறந்து வைக்கிறாப்புல, அந்த போட்ட பூ கூட காயலை, சாயந்தரம் வேலை செய்யாமல் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி இவங்க பேர் வச்சாலே உருப்படாமல் போகுதுன்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது இவங்க வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்க, நம்ம நினச்சா எது வேணாலும் பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம் நினச்சிட்டு இருக்காங்க. அது அந்த காலம், இது விர்ச்சுவல் வாரியர்ஸ் காலம். அதனால எதுவுமே பண்ண முடியாது, எல்லாத்துலையும் அசிங்கப்படுறாங்க. இவங்க பண்ற ஒரு விஷயம் இவங்களுக்கு தான் அது டிராபேக்காக போகுது. அதுக்கு பண்ணாமல் மூடிட்டு இருந்தால் கூட ஒரு 4 ஓட்டு விழும். இவங்க பண்ணி தான் இன்னும் அசிங்கப்படுறாங்க, கேவலப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வேற ஒன்றுமே இல்லை. ஒரு பெரிய கட்சி, ஒரு 50-60 வருஷம் ஆண்ட கட்சி இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலை பண்றதை பார்க்கும்போது காரி துப்புற மாதிரி இருக்கு. பிரதர் வணக்கம். வணக்கம். சமீபத்தில் சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க, தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் வந்து விஜய் வந்து ரொம்ப கேவலமாக மட்டம் தட்டி பேசிக்கிட்டு இருக்காரு. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது ஒரே விஷயம்தான், உன்னோட முதலாளியை நீ சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னாக்கா அதுக்கு வேற ஏதாவது பண்ணு, தப்பு கிடையாது. சரியா? நீயே வந்து அடுத்தவங்க முதுகுல ஏறி சவாரி செய்கிற, வெறும் ஒரே ஒரு சீட்டு, கேவலம் ஒரு சீட்டுக்காக நீ வந்து அடுத்தவங்க முதுகுல ஏறி சவாரி செய்கிற. அப்படி இருக்கும்போது நீ இன்னொருத்தரை பேச உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்பேன். நீ ஒரு சீட்டுக்கு பிச்சை எடுத்துகிட்டு போகிற, 234 நாங்கள் நிப்போண்டான்னு சொல்கிற அந்த தைரியம் இருக்குல்ல, அந்த தைரியத்துக்கு கிட்ட நிற்க முடியுமா உன்னால்? நான் கேட்குறேன். ரெண்டாவது, ஒரு கட்சி தலைவர், ஒரு தலைவர் பேசக்கூடிய பேச்சா நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்போ நீ இப்படி இருக்குன்னா உனக்கு கீழே இருக்கவன் எவ்வளோ மட்டமாக இருப்பான்றது யோசிச்சு பாருங்க. நீங்கள் முதல்ல இந்த மாதிரியான வார்த்தைகள் ரொம்ப கொச்சையான வார்த்தைகள். அதான் நான் என்ன கேட்குறேன், பிட் பாக்கெட் அடிக்கிறவன், கஞ்சா அடிக்கிறவன், இந்த பாலியல் குற்றங்கள் செய்கிறவன், அவங்கள பெற்றவங்களை நீ பேசலை. நம்ம நாட்டை தூக்கி நிறுத்தக்கூடிய மதிப்பெண்களை தூக்கி குவிச்சு அந்த மாணவர்களை நீ பேசியிருக்க. அப்படி இருக்கும்போது நீ தான் அசிங்கப்படும், நீ தான் தலை குனியணும். உனக்கு ஓட்டு போட்டால் ஓ மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் அங்கே மாணவர்களே எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க. அப்போ அவங்களையும் நீ பேசுறியா உனக்கு ஓட்டு போட்டதுக்கு அப்படின்னா? உண்மையிலேயே சொல்கிறேன், இதெல்லாம் ரொம்ப தமிழக அரசாங்கம், நம்ம அரசு ஏன் இந்த நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் பாருங்கள், காவல்துறையை உதவி செய்ய போனால் அடிக்கிறீங்க, மிதிக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. இவ்வளோ கேவலமாக கொச்சையாக பேசியிருக்காங்க. ஆனால் அவர் மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை. இவங்களா தமிழக வெற்றி கழகமாக போய் போக்சோ கேஸ் இவர் மேலே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு கொடுத்ததுக்கு அப்புறமா தான் ஏற்றுக்கிறத இவங்களாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி அதாவது தளபதி விஜய் மேலே அவ்வளோ பயமா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு. உண்மையிலே களத்து நீங்கள் வந்து விமர்சிங்க, நான் வேணான்னு சொல்ல. அரசியல் ரீதியாக ஒரு கொள்கை ரீதியாக நீங்கள் கேளுங்க, தப்பே கிடையாது. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் டைரெக்டாக அவர் செய்யக்கூடிய செயலை, அது தப்பு பண்ணால் பரவாயில்லையேங்க, மாணவர்கள் அந்த இடத்துக்கு இன்னும் பல பேர் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயத்தை அவர் பண்றாரு. நிறைய மாணவர்களை ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்றாரு. ஆனா அதை போய் நீங்க இழிவுபடுத்தி பேசுறீங்கன்னும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு உண்மையிலேயே. இன்னொன்று கேட்டீங்கன்னா, 2 கிராம் கோல்டு கொடுக்குறாருன்றதுக்காக பெற்றவங்களே வந்து போய் கூட்டி கொடுக்குறாங்கன்ற மாதிரி கேவலமாக பேசியிருந்தாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? 2 கிராமுக்காக கூட்டி கொடுக்குறோம் அப்படின்னு பேசுறல, நீ யாருக்கு என்ன பண்ண முதல்ல? ஏதாவது நீ உன் மாவட்டத்தை தெரிஞ்சு டோல்கேட் அடிச்சு உடைக்கிறதெல்லாம் ஒரு வேலையை நான் கேட்குறேன். ஏதாவது ஆக்கப்பூர்வமாக விஷயம் செஞ்சிருப்பியா? ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பாருங்க, அதாவது ஏன்டா இப்படி பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அப்புறமா தொடர்ச்சியாக ஒரு 4 நாளைக்கு கொலை மிரட்டல் கொடுத்துட்டு இருக்காங்க எனக்கு, போன போட்டு வாண்டடா ஃபுல்லாகவே. நான் கேட்குறேன், ஃபோன் பண்ணுற எல்லாத்தையும் கேட்குற ஒரே கேள்வி ஒன்று தான், உன் தலைவன் அவ்வளோ யோகியனா இருந்தாக்கா இந்த வார்த்தை எப்படா சொல்லணும்? அந்த வார்த்தைக்கான பதில் எவங்கிட்டையுமே கிடையாது. ஏன் இந்த அப்படியே அவர் பேசவே கிடையாது. அவர் அந்த மாதிரி சொல்ல, நீங்கள் தான் கட் பண்ணி எடுத்து ஒட்டிருக்கிறீங்க அப்படின்னாக்கா, நான் ஒன்றும் இல்லை, பல சேனலில் பார்த்தா எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்காரு. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனலில் அவர் பேசுகிற வார்த்தையை பீப் போடுற அளவுக்கு ஒரு கொச்சையான வார்த்தை பேசுகிறேன்னா தெரியுது இல்லை? அப்போ ஏன் அரசாங்கம் இந்த நடவடிக்கையும் எடுக்கல? அப்படி ஒரு பெரிய கேள்வி வருது நமக்கு. இதை வந்து இன்னும் சரி பண்ணுற விதமாக நான் இதுக்காகத்தான் சொன்னேன், நான் அதுக்காகத்தான் சொன்னேன், நான் 40 வருஷம் போராடினேன். நீ 40 வருஷம் போராடினாக்கா நீ இந்த மாதிரி வார்த்தையை பேசுவியா? நீ பேச வர தப்பு இல்லை, ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கல அப்படின்றதான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது.
தமிழக அரசாங்கம், நம்ம அரசு, காவல்துறை நடவடிக்கை எடுக்கலனாலும் சரி, 2026ல் வேல்முருகன், இந்த வண்டு முருகன் மண்ணை கவருது உறுதி. நீங்க வேணா பாருங்க. அதோட பார்த்தீங்கன்னா பேசிட்டு டோட்டலாக வைரல் ஆனதுக்கப்புறம் நான் விஜய் பேசலை, என்ன வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒட்டி வச்சு ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு பயந்து போய் சாரி கேட்குற மாதிரி கேட்டுருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 நாள் கழிச்சு ரஜினியை விட பெரிய கொம்பனா விஜய் அப்படின்லாம் கேட்டுருந்தாரு. இது எப்படி பார்க்குறீங்க? நேரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சோந்தி தான் மாறும். இல்லை, அதுதான் என்னன்னா, முதல்ல இவர் பேசிட்டாப்புல, அதாவது ஒரு மேடையும் ஒரு மைக்கும் கிடைச்ச உடனே என்ன வேணா பேசிடலான்னு பேசிட்டாப்புல. பேசி முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, இது எங்கே இதோட தாக்கம் அதிகமாகுது, எல்லாரும் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவரை எதிர்த்து கண்டித்து வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது பிரச்சனை பெருசாக போதுன்னு, நான் வந்து நடிகர் விஜயை பற்றி நான் பேசலை, நான் இந்த நோக்கத்தில் பேசுகிறேன், நான் அந்த நோக்கத்தில் பேசுகிறேன், நான் இவ்வளோ நாள் போராடினேன் அவ்வளோ நாள் போராடினேன்னு அந்த பிரச்சனையோட தாக்கத்தை குறைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஒன்று பண்ணார். அதுக்கடுத்து கொஞ்சம் குறைஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அடுத்த 2 நாளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, என்ன ரஜினியோட பெரிய ஆளா நீ அப்படி பண்ணுவியா இப்படி பண்ணுவியான்னு சொல்லிட்டு திரும்பவும் சண்டை வம்பு இழுக்கிற மாதிரி பேசுகிறேன். என்ன கேட்குறேன், நீ ஆம்பளை தானே, நீ பேசுகிற விஷயத்த ஆமா நான் இதை தான் பேசுகிறேன் டேரெக்டாக ஒத்துக்கணும்ல, ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிற, ஏன் இப்போ ஒன்று அப்போ ஒன்றுன்னு மாற்றி பேசுகிறேன், அப்போ அவ்வளோ பயம் பயப்படுறியா? எனக்கு என்ன ஒரே ஒரு கேள்வினா, தளபதி விஜய் அவர்கள் ஒரு விஷயம் செய்யறாருன்னா அதை விட அதிகமா செய்ய, அதை விட அதிகமா செஞ்சு காட்டு. எதுவுமே செய்யாம செய்யற ஒருத்தரை நீ குறை சொல்ற அப்படின்னாக்கா என்னடா மனநிலை உங்களுது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன் நான் என்ன கேட்கிறேன், மாணவர்களுக்கு அந்த நகையை கொடுக்குறாரு, அந்த மாணவர்களை ஊக்குவிக்கிற மாதிரி மேடையில் நிற்க வச்சு பேச வைக்கிறாரு, இதெல்லாம் பண்றது தப்புன்றல. திமுகவில் பீர் விருந்து வச்சாங்க, வேலை செஞ்ச இளைஞர்களுக்கு பீர் விருந்து வைக்கிறான். அதை பத்தி ஏன் நீ வந்து இது சமூக சீர்கேடுன்னு ஏன் பேசல? அப்போ வேல்முருகன் எங்க போனாரு? அவரே கேள்வி கேட்கிறேன். அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் நடக்கும்போது அறிக்கை ஒன்று கொடுக்குறாரு, எந்த போராட்டத்தில் ஒன்று நடக்கல. அப்போ டோல்கேட்டை அடிச்சு உடைக்க மட்டும் தான் உன் படை வருமா, இதுக்கெல்லாம் வராத உன் படை அப்படின்ற மாதிரி எல்லாருமே இன்னைக்கு அரசியல் களமே பார்த்தீங்கன்னாக்கா பச்சோந்தித்தனமா இருக்காங்க. மொத்த பேருமே பூரா பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இவரு கூட இருந்தால் மட்டும் தான் நம்ம பிழைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, 2026ல் தளபதி வந்து கண்டிப்பா உட்காருவார். கண்டிப்பா மக்கள் ஆதரவு இருக்கு, பெரிய அளவில் மக்கள் ஆதரவு இருக்கு, கண்டிப்பா உட்காருவார். உட்கார்ந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு பேசின இந்த வாடகை வாய்கள் எல்லாம் நாளைக்கு தளபதிக்கு சலாம் போடுதா இல்லையா நீங்க பாத்துக்கோங்க. நீங்க நாளா கட்சி ஆரம்பிச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. நானும் 25 வருஷமா எல்லாருக்கும் உதவி பண்ணிட்டு இருக்கேன், நோட்டு புக் கொடுக்குறேன், அரிசி பருப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல, உண்மை அதுதான். நான் என்ன சொல்றேன், இப்போ வந்து ஏன் ஷோ காட்டுறீங்க அப்படின்றாரு. ஒரு விஷயம் ஒன்று பண்ணுற விஷயம் வெளியில் தெரியறதுக்கான காரணம் நான் பண்ணுறேன்றதை விளம்பரப்படுத்துறது கிடையாது. என்னைய பார்த்து எனக்கு கீழே இருக்கவனும் இதை பண்ணணுன்றதுக்காக தான் பண்ணுறாங்க. இது விளம்பரப்படுத்துறது கிடையாது. 4 பேர் திருந்தணும், 4 பேர் உதவி பண்ணணுன்ற மனநிலை வரணுன்றதுக்காக தான். நான் என்ன கேட்குறேன், நீ உதவி பண்ணுறேன்னா எடுத்து காட்ட வேண்டியது. நான் இவ்வளோ உதவி பண்ணிருக்கேன், இவ்வளோ பண்ணியிருக்கேன், எல்லாத்தையுமே வாய் வார்த்தையில் சொல்கிறது. நாங்கள் உதவி பண்ணோம் எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக பூரா பொய் இவனுங்க பேசுறது பூராவே. இவர் உதவி பண்ணுறது உனக்கு எங்கே வலிக்குதுன்னு நான் கேட்குறேன். நான் உன்னால் முடிஞ்சால் உதவி பண்ணி, இல்லையா நான் என்ன கேட்குறேன், அவர் செஞ்ச செயல் தவறா? அவர் இது கொடுத்தாரு. நீ எங்க சொன்ன கருத்து என்னன்னாக்கா, லிப் கேஸ் கொடுக்குற அப்படின்னு சொல்ற, கல்லூரி மாணவிகள் அப்படின்னு சொல்ற, கல்லூரி மாணவிகள் அங்கே வரவே கிடையாது. 10வது 12வது மாணவர்கள் தான் வந்தாங்க. அங்கே லிப் கேஸ்னு ஒன்று நடக்கவே கிடையாது. அதாவது எதை சொன்னேன், எதையுமே பார்க்காம யாரோ சொல்லி கொடுத்ததை வந்து பேசுற மாதிரி வந்து இங்கே வேல்முருகன் பேசும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. உண்மையிலேயே அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. கண்டிப்பா இதை வந்து என்னன்னா, ஒருத்தன் இந்த மாதிரி பேசுகிறான் அப்படின்னும் போது ஒரு நடவடிக்கை எடுத்தால் அடுத்து பேசுகிறவனுக்கு ஒரு பயம் வரும். இனிமேல் இந்த மாதிரி பேசக்கூடாது, ஒரு மேடை நாகரிகம்ன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு இருக்கணும். ஆனால் இந்த அரசாங்கமே ஆபாச பேச்சாளர்களை வச்சு நடத்துகிற இந்த அரசாங்கம் இது எப்படி கண்டிக்கும்? யோசிச்சு பாருங்க. அப்படி தான் இருக்கு இன்றைக்கி ஃபுல்லாகவே. இதுக்கு 2026ல் மக்கள் பதில் சொல்லுவாங்க கண்டிப்பாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விளம்பரம் தேடிக்கிறதுக்காக, தன்னை வளர்த்துக்கிறதுக்காக விஜய் வம்புழுக்கிறாங்க. விஜய் பற்றி பேசினா ட்ரோல் ஆகும், நம்ம வைரல் ஆகலாம் அப்படின்றதுக்காக வம்புழுக்கிறாங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சீமான் கூட பேசிட்டு அதுக்கப்புறம் சாஃப்ட் ஆகிட்டாப்ல. இப்போ இவர் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காப்ல. இல்லை, அதாவது இவங்க ஒரு அஜெண்டா வச்சிருக்காங்க. அது என்ன அஜெண்டான்னு பார்த்தீங்கன்னா, என்னைய வந்து எவனுக்கும் தெரியாது. உண்மையிலே வேல்முருகனை பார்த்தீங்கன்னா பண்டோட்டியை தானா யாருக்குமே தெரியாது. உண்மையிலேயே நமக்கே நம்மளே எத்தனை பேர் தெரிஞ்சிருக்கும் தெரியாது. கேள்விப்பட்டிருப்போம் தமிழக வாழ்வுரிமைன்னு ஒன்று இருக்குன்னு தெரியும். அவரோட கட்சி தலைவர் வேல்முருகன் நமக்கு தெரியாது. நமக்கு இப்போ இருக்காருன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, ஓகே, பரவாயில்ல. இப்போ விஜய் அவர்களை பற்றி பேசினா நம்ம தெரியப்படுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இவங்க ஒன்று பண்ணுறாங்கல்ல, அது உனக்கு ஃபேம் கிடையாது ராஜா. நீ தளபதி விஜயை பற்றி பேசுறது இன்னும் நீ கீழே போகிற மாதிரி ஆயிடுது. சொல்கிறது புரியுதா இல்லையா? இது தளபதி விஜய்க்கு தான் நீ கொடுக்குற ஒரு ஹைப் மாதிரி இருக்கு. உண்மையிலேயே அதாவது அவரை பற்றி பேசி நான் பிரியால் அவரை உன்னை பல பேருக்கு தெரியும். ஆனால் பாசிட்டிவாக இல்லை, நெகட்டிவ் ஷேடில் நீ தெரிய ஆரம்பிப்பன்றது இவங்க யாருக்குமே புரிய மாட்டேங்குது. ஏன் அதை வந்து யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க? இவரை பற்றி விமர்சிக்கிறோம், பண்ணுற விமர்சனம் நியாயமாக இருந்தால் பரவாயில்ல, அது கூட ஒரு அவதூறா ரொம்ப ஒரு கொச்சையான வார்த்தையில் கொச்சையான விதமாக பேசும்போது எங்களுக்கு பேச தெரியாமல் இல்லை, நாங்களும் பேச முடியாமலாம் இல்லை, தலைமை அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. சரி, ஓகே, நாங்கள் அமைதியாக இருக்கோம், மக்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கோம். எங்களுக்கு 1008 வேலை இருக்குது, பேசுகிற நாய் குலைக்கிற நாய் குலைச்சிட்டே போட்டு நாங்கள் விட்டோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. 20 வருஷமாக கட்சி நடத்துகிற ஒரு பெரிய தலைவர்னே சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய அந்த தலைவரே வந்து கொஞ்சம் கூட அந்த பேச்சுரிமை மாண்பு இல்லாமல் கேவலமாக பேசுகிறார் அப்படின்னா அவருடைய கட்சி தொண்டர்கள் எப்படி இருப்பாங்க?
கட்சி எப்படி இருக்கும்? இல்ல உண்மையிலேயே இவர் வந்து சொன்னார் இல்லையா, அந்த நஞ்சானையும் குஞ்சானையும் எல்லாம் வச்சு பேச வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தளபதியை பத்தி சொன்னார் இல்லையா. உண்மையான நஞ்சானும் குஞ்சானும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கட்சிக்காரங்க தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு 70-80 ஃபோன் கால் ஒரு நாளைக்கு எனக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னாக்கா, அப்போ யார் நஞ்சானையும் குஞ்சானையும் வச்சு மிரட்டுறது? நீங்கள் தானே மிரட்டுறீங்க. அப்போ உங்கள் ஆளுங்களை வச்சு கொலை பண்ணிடுவேன், கொண்டுடுவேன், மயிரை கூட பிடுங்க முடியாது சொல்லுவேன். எவங்கிட்டே நான் சொல்லுவேன், என் மயிரை கூட பிடுங்க முடியாது. பேசுனது நீ தப்பு. அவனை மரியாதை வந்து தளபதி காலில் வந்து மன்னிப்பு கேட்டு போன்னு சொல்லுவேன் நான். இந்த மாதிரி தமிழக மக்கள் காலில் வந்து விழுந்து மன்னிப்பு கேட்டு போன்னு சொல்லுவேன். பேசிய வார்த்தை ரொம்ப தப்பு. இந்த வார்த்தையை இன்னும் ஒப்பேத்துற மாதிரி இப்படி ஒன்று அப்படி ஒன்றுன்னு பேசினா இதெல்லாம் எப்படி ஏற்றுக்கிறது? 2026 மக்கள் பார்த்துக்கணும். அதாவது மொத்தமாக இந்த ஆட்சியாளர்களே வேணான்னு தூக்கி போட்டு போகணும். ஏன்னா இவனுக்கு அவன் நல்லவன், அவனுக்கு நல்லவன்லாம் சொல்லிக்க முடியாது. ஒரு தப்பு பண்ணுறான் அப்படின்னாக்கா அந்த தப்பை தட்டி கேட்கணும். கண்டிப்பாக அந்த தப்பை தட்டி கேட்காத நீ என்ன ஒரு தலைவன் யோசிச்சு வரையில் வந்து இவர் அப்பாவா? அப்போ அங்கே வந்த மாணவிகள் அவ்வளோ பேர் இருக்காங்கன்னா அந்த மாணவிகளுக்கு இவர் தானே அப்பா, இவரே சொல்லிக்கிறார்ல. அப்போ உன் பொண்ணு ஒருத்தன் இவ்வளோ கேவலமாக கொச்சையாக பேசுறான்னா அப்போ அவன் யாரை பேசினா? ஸ்டாலினை தான் பேசியிருக்கான். அப்போ ஸ்டாலினை தான் கூட்டி கொடுக்க சொல்லியிருக்கான் வேல்முருகன். இது அப்படி தான் போய் முடியும், வேற ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. தொடர்ச்சியாக இந்த மாதிரி வம்பளுது வரக்கூடிய கட்சி தலைவர்கள் அவங்களுக்காக சுயநலம் தேடிக்கிறாங்களா? எனக்கு இதை வச்சு 2 சீட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும், நான் விளம்பரம் ஆகலாம் அப்படின்னு தேடிக்கிறாங்களா? இல்லை உண்மையிலே விஜய் மேலே உள்ள குற்றத்தை சுட்டி காட்டுறாங்களா? கண்டிப்பாக சொல்கிறேன். தளபதி விஜயை பற்றி நீ பேசணும் அப்படின்னாக்கா, தளபதி விஜய் அவர்கள் 20 வருஷமாக இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பல பேருக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு. ஓசூர் இலவச பள்ளி கூட எங்ககிட்ட ஆதாரம் இருக்குது. என்னோட வீடியோலேயே பல காணொலிகள் எடுத்து நான் போட்டிருக்கேன். அவர் பல இடத்துல பல விஷயங்கள் பண்ணும்போது அன்னைக்கெல்லாம் பேசாத நீ இன்னைக்கு ஏன் பேசுகிற? அதுவும் இந்த எலெக்ஷன் நெருக்கத்தில் ஏன் பேசுகிறேன்னாக்கா, உன்னோட முதலாளியை சந்தோஷப்படுத்துறதுக்காக நீ பேசுகிற. முதலாளியை சந்தோஷப்படுத்துறா வேற வகையில் போய் கிளுகிழப்பாக வச்சுக்கோ. அதுக்காக என் தளபதி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நீ பேசுற கருத்து நியாயமா இருந்தா பரவாயில்ல, அது ரொம்ப அவதூறுக்கான கருத்து. இதுக்கு மக்கள் பதில் சொல்லுவாங்க, வேற ஒன்றும் இல்லை. இதுக்கு ஒரு சில வீடியோக்கள் போடுறப்ப எங்க அண்ணன் பெரிய ரவுடி, தோல் கட்டே உடச்ச பெரிய மாபெரும் டான் அப்படிலாம் பேசுறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? மக்கள் முன்னாடி என்னையா பெரிய ரவுடி? அதான் நீங்க சொல்றல, உன்னோட எவ்வளோ பெரிய படையா இருக்கட்டும், நீ எவ்வளோ பெரிய ரவுடியா இருக்கட்டும், அந்த கூட்டத்தை கொண்டு போய் மக்கள் காலில் விழுந்தா ஓட்டு கேட்க போற நீ. அப்ப நீ எவ்வளோ பெரிய ரவுடி, அவ்வளோ பெரிய டானா இருந்தனாக்கா எதுக்கு அப்போ இந்த செயலை செய்யற? எவ்வளோ பெரிய ரவுடி, எவ்வளோ பெரிய டானும் மக்கள் முன்னாடி காணாம போயிடுவாங்க. 26 அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமா இருக்க போது பாருங்க. ஒவ்வொரு மேடையிலையும் கல்வி ஊக்கத்தொகை கொடுக்கும்போது விஜய் அவர்களை சந்திக்க வரக்கூடிய பேரண்ட்ஸை வந்து அடுத்த 2026 நீங்கள் தான் முதலமைச்சர் ஆக போறீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து பேச வைக்கிறதா சொல்றாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து அதான் சொல்கிறேனே, வாய் இருக்குன்றதுக்காக யார் வேணா எதை வேணா சொல்லிடலாம், தப்பு கிடையாது. ஆனால் அங்கே இருக்க இயல்பு நடைமுறை என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வராரு இளைய காமராஜர்னு சொல்கிறாரு, அது இவர் சொல்லிக் கொடுக்கல. அங்கே இருக்க மக்கள் அவங்கவுங்க மனசுல இருந்து பேசுகிற விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க முடியுது. ஒருத்தர் மைக்கு கொடுத்தா என்னென்னமோ பேசுகிற விஷயங்கள், அதெல்லாம் சொல்லி கொடுத்தா பேசுகிறாங்க. அவங்கவுங்க மனசில் இருக்கிறத பேசுகிற விஷயம், அதெல்லாம் நம்ம தடுக்க முடியாது. பப்ளிக்கோட ஒப்பீனியன், இப்போ நான் என்னோட ஒப்பீனியன் கேட்குறேன், என் ஒப்பீனியன் என்னதுனோ அதை தான் நான் சொல்ல முடியும். உனக்கு பிடிச்ச மாதிரி நான் சொல்ல முடியாது. புரியுதுங்களா இல்லையா? அது மாதிரி அவங்க ஒப்பீனியன் அவங்க சொல்கிறாங்க. இதை வந்து பேசுகிற நாய் எப்படி வேணாலும் பேசும். அதெல்லாம் இந்த காலம் அந்த காலம் விட்டு போன வேற இல்லை. மக்கள் கிளியராக இருக்காங்க. பேசுனது மக்களோட குரல், மக்களோட கருத்து. அது மக்கள் ஏத்துக்கிறாங்க. மக்கள் நினைக்கிறாங்க எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும், தளபதி வந்து உட்காரணும்னு நினைக்கிறாங்க. அது கண்டிப்பா நடக்கத்தான் போகுது. இன்னைக்கு நாட்டில் எவ்வளவோ செய்ய வேண்டிய நல்ல வேலைகள் இருக்கு. அங்கங்கே தோண்டி போட்ட பள்ளங்கள் மூடாம கிடக்கு. நிறைய மக்கள் ஏழ்மையில தவிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 4-5 பேரை கூட்டிட்டு போயிட்டு இவங்க வந்து கட்சியிலேருந்து பிரிஞ்சுங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க விஜய் கட்சியோட ஐடி கார்டை கிழிக்க சொல்லி அவங்களுடைய துண்டெல்லாம் இந்த திமுகவுக்கு மாறிட்டாங்க, அவங்க துண்டை போட சொல்லிலாம் வந்து ஆள் காட்டி வேலை பண்ணுறாங்க, புரோக்கர் வேலை பார்க்குறாங்க. இந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு அந்த கட்சி இந்த கட்சி வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாயை உண்டு பண்ணுறாங்க. இந்த மாதிரி உள்ள பெரிய கட்சி இந்த மாதிரி பண்ணலாமா? இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது திமுகவுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏதாவது ஒன்று பண்ணணும். ஏன்னா இவங்க எது பண்ணாலும் சரி, இவங்க பண்ணாமல் விட்டாலும் தாவேக்கா வளர்ந்துட்டு போகுது, இவங்க எதாவது பண்ணாலும் தாவேக்கா வளருது. ஸோ நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும், அட்லீஸ்ட் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஐடியா பேசியிருப்பாங்க. இந்த கீழே இருக்க நண்டு சிண்டு என்ன பண்ணணும்னாக்கா, அவங்க முதலாளி அதாவது வட்டமோ மாவட்டமோ அவங்கள வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுறாங்கனாக்கா, யாரோட உறுப்பினர் அட்டையோ கொண்டு வந்து கிழிக்கிறான். சரிடா நீ கிழிச்ச எல்லாம் கரெக்டு, மண்டமலுக்கு கொண்டையை மறந்துட்டேங்கிற மாதிரி. இப்போ விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்களே இவ்வளோ பேர், இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸை தாண்டி நீ எதாவது பண்ணிட முடியுமா நான் கேட்குறேன். காலையில் போகிறாரு குளத்தூரில் ஸ்மார்ட் வாட்டர் ஒன்று திறந்து வைக்கிறாப்புல, அந்த போட்ட பூ கூட காயலை, சாயந்தரம் வேலை செய்யாமல் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி இவங்க பேர் வச்சாலே உருப்படாமல் போகுதுன்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது இவங்க வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்க, நம்ம நினச்சா எது வேணாலும் பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலாம் நினச்சிட்டு இருக்காங்க. அது அந்த காலம், இது விர்ச்சுவல் வாரியர்ஸ் காலம். அதனால் எதுவுமே பண்ண முடியாது, எல்லாத்துலேயும் அசிங்கப்படுறாங்க. இவங்க பண்ணுற ஒரு விஷயம் இவங்களுக்கு தான் அது டிராபேக்காக போகுது. அதுக்கு பண்ணாமல் மூடிட்டு இருந்தால் கூட ஒரு 4 ஓட்டு விழும். இவங்க பண்ணி தான் இன்னும் அசிங்கப்படுறாங்க, கேவலப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு பெரிய கட்சி, ஒரு 50-60 வருஷம் ஆண்ட கட்சி இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலை பண்ணுறதை பார்க்கும்போது காரி துப்புற மாதிரி இருக்குது.